ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கம்சகா அப்படிங்கிற பகுதியை மையமாக கொண்டு தான் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. முதல்ல ரிக்டர் அளவில் 8 புள்ளிகள் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில் அதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் 8.8ஆக உயர்த்தி அறிவித்தது. அதாவது நிலநடுக்கத்தினுடைய இந்த அளவு அப்படிங்கிறது ரிக்டர் அளவுகோலில் 8.8ஆக இருந்தது. ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு சுனாமி அலைகளும் எழுந்து வந்தன. ஆனால் உயிரிழப்புகள் ஏற்படலையே தவிர சுனாமி அலைகள் எழுந்து வந்ததையும் நிலநடுக்கம் ஏற்பட்டதையும் நம்ம காட்சிகளாகவும் பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யாவுடைய செவேரோ சூரில்ஸ்க் அப்படிங்கிற ஒரு இடம், அதே போல் கம்சட்கா, குரில், இந்த தீவுகளில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் எழுந்தன. இந்த பகுதிகளில் கடல் நீர் சூழப்பட்டு சில கட்டடங்கள் சேதமாச்சு. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால கட்டடங்கள் குலுங்கினாலும் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார்கள். நோயாளி உட்பட அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரஷ்ய சுகாதாரத்துறையினுடைய அறிவிப்பு. அந்த காட்சிகளும் வெளியாக இருந்தது. பூகம்பத்தினுடைய மையமான கம்சட்கால நிலநடுக்கத்தின் போது மலையில் மண் சரிவு ஏற்பட்டு நீர்நிலை அருகே இருக்கக்கூடிய மலையிலிருந்து மண் மலமலன்னு சரிஞ்சு விழுது. எப்படி நீர் வீழ்ச்சி இருக்குமோ அதுபோல் மண் சரிஞ்சு விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக 30 முதல் 50 சென்டிமீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் எழுந்திருக்கு. அவ்வளவு உயரத்துக்கு எழுந்திருக்கு. கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். பெரிய பாதிப்பு இன்றைக்கு ஏற்படுத்தப்படலை. இதுக்கு குறிப்பிட்ட காரணங்களும் இருக்கின்றன. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்தினுடைய மையம் கடலுக்கு அடியில் இருக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்ட குரில் காம்சட்கா அகழிங்கிறது ஒரு தீவிர நில அதிர்வு மண்டலம். ஆனால் அதன் பெரும்பாலான பகுதிகள் ஒப்பீட்டளவில் மக்கள் வசிக்காத தொலைதூர பகுதிகளாக இருக்கின்றன.